கம்பங்கூழ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கம்பு குருணன் கடலை கேட்டு வாங்கணும். 2 டம்ளர் எடுத்திருக்கேன். தயிர் 200 மில்லி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல அடுப்பில் குக்கரை வச்சிடலாம். அதாவது 2 டம்ளர் கம்பு குருணை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதனால் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி கொதிச்ச உடனே நம்ம அந்த குருணையெல்லாம் நல்லா கழுவிட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி கொதிச்சிருச்சு. கழுவி வச்ச கம்பு குருணையை ஆட் பண்ணுறேன். கம்பு போட்டோடனே தண்ணி கொதிக்கணும். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி நல்லா சிம் பண்ணி 20 நிமிஷம் நான் வேக விட போகிறேன். உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடியில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்ருங்க. கொதிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முந்தின ஸ்டேஜில் வைக்கணும். ரொம்ப சிம்மில் வைக்கணும். இப்போ விசில் போட்டுடலாம். 25 நிமிஷம் வேகட்டும் சிம்மில். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம கிராமத்துல எல்லாம் கம்பஞ்சோறுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இதுதான். நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். கம்பங்கூழ் செய்யணுன்னா நம்ம இதை மோர் ஊற்றி தயிர் ஊற்றி நல்லா கூழ் மாதிரி அடிக்கணும். எது கம்பங்கூழ் வேணும்னா தயிர் சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சிடணும். இப்போ கம்பங்கூழ் கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி இதில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில். அரைச்சி எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுக்கணும். கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. கம்பஞ்சோறு வேணும்னா நம்ம அப்படியே கெட்டியாக உருட்டி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கம்பங்கஞ்சி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எவ்வளோ லூஸாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணியவே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு போடணும். நான் முதல்ல வேக வைக்கிறதுக்காக போட்டிருந்தேன். இப்போ நான் நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மோரெல்லாம் ஆட் ஆகிருக்கு, தயிரெல்லாம். அதனால் நம்ம உப்பு போடணும். அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான வடகம் கடைகள்லாம் விற்கும் இல்லையா, அந்த மாதிரி வடகம் வத்தல் எல்லாம் வறுத்து சாப்பிட்டுக்கலாம். குடிக்கும்போது ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் வெங்காயத்தை போட்டுக்கணும். மொத்தமாக இதிலே கலந்து வைக்கக்கூடாது. சத்தான கம்பங்கூழ் ரெடி.